கந்தா வடிவேலா கார்த்திகேயா பாலகுமரா சரவணா அப்படின்னு நிறைய பேர்கள் அவருக்கு இருந்தாலும் முருகன் அப்படின்னு சொன்னால் நம்ம மனசு அப்படியே ஒரு நிம்மதியை அடையும் பாருங்க. அவரை பிடிக்காதவங்க யாருங்க இந்த உலகத்தில் இருப்பாங்க? இவருக்கு என்னென்ன ஸ்பெஷாலிட்டின்னு எல்லாருக்குமே தெரியும். வீரம், அறிவு, கருணை, ஆற்றல், அழகு, இது எல்லாமே முருகர்னு சொன்னாலே அதில் அடங்கிடும். முருகரை நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும். அவரை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. முருகர்னு சொன்னாலே யாருக்குங்க பிடிக்காது? ஆனால் முருகனுக்கு யாரை பிடிக்காதுன்னு தெரியுமா? யாருக்கு அவர் கருணை கிடைக்காதுன்னு தெரியுமா? யாருக்கு அவர் அருள் கிடைக்காதுன்னு தெரியுமா? அதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. முருகர் யாரையுமே அவ்வளோ சீக்கிரம் ஒதுக்க மாட்டாருங்க. ஆனால் அவர் ஒரு சில பண்புகளை பார்க்குறாரு. அந்த பண்புகளெல்லாம் வச்சிருக்கிறவங்களுக்கு முருகரோட அருள் கிடைக்காது. அது என்னென்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, தன்னம்பிக்கை இல்லாதவங்க. தன்னை முதல்ல நம்பணுங்க. தன்னை நம்பி எல்லாமே நம்மளால் செஞ்சிட முடியும் அப்படின்ற அந்த நம்பிக்கை. படிக்கிற பிள்ளைங்களா இருங்க, இல்லை ஒரு வேலைக்கு போகிறவங்களா இருங்க, யாராக இருந்தாலும் இந்த வேலையை நான் செய்யாமல் வேறு யார் செய்வாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை நம்மக்கிட்ட இருக்கணும். அந்த நம்பிக்கை இல்லைன்னாலே அவரோட அருள் நம்மளுக்கு கிடைக்காது. முருகனோட ஆயுதம் வேல். அவர் அந்த வேல்லேருந்து தான் நமக்கு தைரியத்தை கொடுக்குறாருன்றது நம்பப்படுது. அந்த தைரியத்தை அவர் கொடுக்குறாருன்னா உனக்கு நம்பிக்கையை கொடுக்குறாரு. அந்த நம்பிக்கை உங்ககிட்ட இல்லை, அந்த நம்பிக்கை உங்ககிட்ட உடையுது அப்படின்னாலே அவரோட அருள் உனக்கு கிடைக்கலன்னு அர்த்தம். அப்போ முதல்ல நீங்கள் உங்களை நம்ப ஆரம்பிங்க. உங்களோட நம்பிக்கையை விட்டுறாதீங்க. ரெண்டாவது, பொய் பேசும் நபர்களை பிடிக்காது. பொய் பேசி அவர்கிட்ட இருந்து எதையுமே நீங்கள் வாங்க முடியாது. அவர் ஞானத்தின் கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. அறிவு அவருக்கு குறைச்சலா? அவரை ஏமாற்ற முடியுமா? அவர்கிட்ட நம்ம பொய் பேசி நம்ம ஏதாவது சாதிக்க முடியுமா? நம்ம இங்கே ஒரு பொய்யை சொல்லிட்டு அங்கே போய் வேற ஒன்று சொன்னோன்னா இந்த கடவுளுக்கே அடுக்குமா அப்படின்னு கேட்போம். கண்டிப்பாக. அதனால தான் அவர் அவரோட அருளை இந்த மாதிரி இருக்கிற நபருக்கு கொடுக்கறதே கிடையாது. பொய் பேசுனா அதுக்கான பலனை நீ அனுபவிப்ப. ஏன்னா நீ ஒருத்தரை சூழ்ச்சியில் சிக்க வச்சினா உனக்கு அந்த சூழ்ச்சியை வேற யாரோ செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த வேற யாரோ அது முருகனாக கூட இருக்கலாம். அவரோட அருள் உனக்கு கிடைக்காம தான் போகும். அப்போ மற்றவங்க கிட்ட பொய் பேசுகிறதும் சூழ்ச்சியில் சிக்க வைக்கிறதும் இந்த மாதிரி நபர்களுக்கு அவரோட அருள் கிடைக்கவே கிடைக்காது. மூணாவது, மனித நேயமே இல்லாதவங்க. அதாவது முருகர் கருணையின் உருவம் அப்படின்னு சொல்கிறாங்க. யாரை பார்த்தாலும் நம்ம கருணையோடு நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க மாதிரி மற்றவங்களையும் நம்ம ட்ரீட் பண்ணணும். இப்போ ரோட்டில் யாராவது விழுந்திருக்காங்க அப்படின்னா நமக்கு தெரிஞ்சவங்களா அப்படின்னு பார்த்துட்டு அவங்கள தூக்கி விடுறது அது மனிதநேயமே கிடையாது. யாராக இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம உதவி தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம செஞ்சே ஆகணும். முருகன் சொன்னாலே அது கருணையை தான் குறிக்கும். அப்போ எல்லாருக்குமே நம்ம உதவி செய்யணும். நம்ம மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம வாழக்கூடாது. நம்மளால் உதவ முடிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம உதவிகளை செய்ய தான் வேணும். நம்மளோட உதவி அவங்களுக்கு தேவைப்படுற மாதிரி இருந்ததுன்னா நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட உதவியை நம்ம செஞ்சோனாலே முருகரோட அருள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும், முழுமையாக கிடைக்கும். இந்த மேலே இருக்கிற 3 விஷயங்கள் தான் முருகருக்கு பிடிக்கவே பிடிக்காத நபர். அவரோட அருள் அவங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு பார்த்தோம். இப்போ அவரோட கருணை யாருக்கெல்லாம் கிடைக்கும்? அவரோட அருள் எல்லாருக்குமே கிடைக்குமா? என்னென்ன இருந்தால் அவரோட அருள் நம்ம பெறலாம் அப்படின்றத பற்றி இப்போ பார்க்கலாம். மனம் உருகி உங்களோட தேவைகளை நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவரோட பக்தருக்கு அவரோட அருளை முழுமையாக தருவார். முடிவில்லா நம்பிக்கை கொண்டவர்களுக்கு முடிவே இருக்கக்கூடாதுங்க அவங்க நம்பிக்கையில். நீங்கள் உங்களை நம்புறதை இன்னியோடு நிறுத்துறதோ இல்லை இன்றைக்கி மட்டும் நான் என்னை நம்புவேன், நாளைக்கு நான் என்னை நம்ப மாட்டேன் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. உங்களோட காலம் முடிகிற வரைக்குமே அந்த நம்பிக்கை நீங்கள் உங்ககிட்ட இருந்து போகாமல் பார்த்துக்கணும். எல்லா நம்பிக்கை யார்கிட்டலாம் இருக்கோ அவங்கள முருகருக்கு ரொம்பவே பிடிக்கும். சுத்தமான மனசு கொண்டவர்களை ரொம்ப பிடிக்கும். மனசு சுத்தம் இருக்கணுங்க. மனசில் என்னென்னமோ வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேசுகிறவங்கள சுத்தமாக முருகருக்கு பிடிக்காது. அது எந்த தெய்வத்துக்குமே பிடிக்காது. மனசில் ஒன்றை வச்சுக்கிட்டு வெளியில் நல்லவங்க மாதிரி வேஷம் போடவே கூடாது. அந்த மேலே இருக்கிற முருகர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. அதனால் நம்ம சுத்தமான மனசோட தான் மற்றவங்க கிட்ட பழகணும். பொறாமை மற்றும் நம்பிக்கை. அவருக்கு பொறாமைப்படுறவங்கள சுத்தமாக பிடிக்காது. இவங்க நல்லா இருக்காங்களே, அவங்க நல்லா இருக்காங்களே, இவங்க ஒன்றுமே பண்ணாமலே இவங்ககிட்ட இவ்வளோ காசு இருக்கே, இவங்க இதை செஞ்சாங்க, இவங்களுக்கு இந்த லக்கில் இது கிடச்சிருச்சு அப்படின்றதெல்லாம் சுத்தமாக அவருக்கு பிடிக்காது.
பொறாமைப்படாதீங்க. நீங்க வளர்றதுக்கு உங்களுக்கு எது நல்லா வருதோ, அத நீங்க பண்றதுக்கு முயற்சி எடுத்து நம்பிக்கையோட செய்யுங்க. மத்தவங்கள பார்த்து பொறாமைப்படுறதுனால ஒரு பயனும் கிடையாது. அதனால பொறாமையே படாத இருக்காங்க பாருங்க, அவங்கள முருகருக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் நற்பண்புகள், நல்ல பண்புகளோட இருக்கிறவங்கள முருகருக்கு ரொம்ப பிடிக்கும். உதவுங்க. மற்றவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகள செய்யுங்க. நல்ல சொற்கள பேசுங்க. நீங்க நல்லா வந்துருவீங்க. இது உங்களுக்கு நல்லா இருக்கு. நீங்க கொஞ்சம் மாத்திக்கிட்டா இத நீங்க சரி பண்ணிரலாம். உங்க வாழ்க்கையில நடக்கிற கஷ்டத்த போக்கிரலாம். அப்படின்னு மத்தவங்களுக்கு உதவியான வார்த்தைகள பேசுங்க. உங்களால முடிஞ்ச உதவிகள மத்தவங்களுக்கு செய்யுங்க. மத்தவங்களுக்கு உங்ககிட்ட இருக்கிற நம்பிக்கை மாதிரியே மத்தவங்களுக்கும் அத கொண்டு வாங்க. இந்த மாதிரி இருக்கிற பண்புகள் நம்ம முருகருக்கு ரொம்பவே பிடிக்கும். அவர் ஆற்றல் வேண்டுமா? தினமும் சரவண பவ அல்லது கந்த சஷ்டி கவசம் சொல்லுங்க. போதும். அவரோட பார்வை நம்ம மேல படாம இருக்கவே இருக்காது. முருகனுக்கு யாரும் எதிரியே இல்லைங்க. ஆனா நம்ம மனசுல நம்பிக்கை இல்லாம பொய், துரோகம் இந்த மாதிரி நிறைய வச்சுக்கிட்டு இருக்கிறவங்கள தான் முருகருக்கு எதிரியாவே மாறுவாங்க. அவங்கள அவருக்கு சுத்தமா பிடிக்காமலே போயிடும். அதனால சுத்தமான மனசுடன் நம்ம வாழ்வோம். முருகனை நம்புவோம். அவரோட அருள் நம்ம எல்லாருக்குமே அமையட்டும். நான் மிகுந்த நம்பிக்கையோட தான் இந்த வீடியோவை பண்ணியிருக்கேன். நீங்களும் நம்பிக்கையோட உங்க வாழ்க்கையில அடி எடுத்து வைங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. கமெண்ட்ல வெற்றிவேல்னு டைப் பண்ணி சென்ட் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முருகனுக்கு